மாலை முரசு ரைடு வித் வைபுக்கு மீண்டும் அன்புடன் வர இருப்பது நான் நவீனி. இன்னைக்கு நம்ம கூட என்ன ஸ்கூட்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ரிலியா SR175. இந்த ஸ்கூட்டர் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூட்டர் இந்தியாவுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியால இப்ப கரண்டா அவைலபிளா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்போர்ட்டியஸ்ட் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்ல போனா அது அப்ரிலியா SR175. அந்த அளவுக்கான அந்த ஸ்போர்ட்டினஸ்க்காகவே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இந்த ஸ்கூட்டர்ல இப்ப என்ன அப்டேட்ன்னு பாத்தீங்கன்னா, இதோடைய கிராபிக்ஸ் தான் வந்து இதோடைய அப்டேட்டு. ஸோ என்ன கிராபிக்ஸ் குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மிலிட்டரி ஷேட்ல வந்து கிராபிக்ஸ் குடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அப்பியரன்ஸ் பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நல்லா இருக்கு கிராபிக்ஸ் பார்க்கறதுக்கு. ஒரு மாரி அந்த ட்ரிபியூட்ல அதாவது ஒரு இந்தியன் ட்ரிபியூட்க்கு குடுத்த மாரி ஒரு ஃபீல் இருக்கு. சைட்ல லைவரீஸ்லாம் பாருங்க. அந்த அப்ரிலியாவோட அந்த கிராபிக்ஸ். கிரே, லைட் எல்லோ, பீச் கலர் இது எல்லாமே சேர்ந்து குடுத்துருக்காங்க இந்த கிராபிக்ஸ்ல. ஸோ இந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்டுக்கான அந்த நெறைய என்குயரீஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படின்னு அப்ரிலியா ஷோரூம்ஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வண்டியோடைய இன்ஜின பத்தி நம்ம வந்து குயிக்கா பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 175 சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வண்டி வந்து நெறைய வந்து ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். 13 ஹார்ஸ் பவர் அண்ட் 14 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். இந்த செக்மென்ட்ல இது வந்து அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் 95 கிலோமீட்டர்ஸ் வந்து டாப் ஸ்பீட் அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. பட் அத விட வந்து இது அதிகமா போகும். நான் ஓட்டி பார்த்ததுல இந்த வண்டி வந்து அஃபிஷியல் டாப் ஸ்பீட விட அதிகமாவே வந்து கிளாக் பண்ணும். ஸோ அந்த எபிலிட்டி வந்து இந்த வண்டிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்ஜினோட பஞ்சினஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து செமையா இருக்கும். அந்த ஆக்ஸலரேஷன் டக்குனு வந்து ஒரு சிக்னல்ல வந்து நீங்க ஆக்ஸலரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த ஸ்கூட்டர் பக்காவா ஒரு பைக் எப்படி பண்ண முடியுமோ, ஒரு நார்மலா ஒரு 150 சிசி பைக் எப்படி நம்ம ஆக்ஸலரேட்டர் குடுத்தா வந்து டக்குனு ஒரு பஞ்ச் குடுக்குமோ, அந்த அளவுக்கு இனிஷியல் பஞ்ச் வந்து இந்த வண்டியில வந்து குடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஸ்போர்ட்டிவா வண்டிய ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, நிச்சயமா அது வந்து ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் 14 இன்ச் வீல்ஸ். 14 இன்ச் வீல்ஸ் ஒரு ஸ்கூட்டருக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஸ்கூட்டருக்கு பயப்படுற ஒரு விஷயம் என்ன? எங்கேயாவது வந்து ஸ்கிட் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். மழை டைம்ல ஸ்கிட் ஆயிருமோ, இல்லன்னா ஒரு சின்ன கல்லு தடுக்குனா ஸ்கிட் ஆயிருமோ, அப்படிங்கிற ஒரு பயம் நெறையாவே இருக்கலாம். வீலுடைய அந்த இன்ச்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும்போது, அந்த வீல் பெருசா இருக்கும்போது, உங்களுக்கு டயாமீட்டர் பெருசா இருக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த ஸ்லிப் ஆறதுக்கான அந்த சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால வந்து இந்த 14 இன்ச் வீல்ஸ் வந்து இந்த செக்மென்ட்ல இதுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உங்களுக்கு கார்னரிங்கா இருக்கட்டும், இல்ல டாப் ஸ்பீடா இருக்கும். 2த்துலயுமே ஹைவேஸ்ல கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். பட் காத்தடிக்கும்போது நிச்சயமா வந்து வண்டி கொஞ்சம் அங்கங்க ஷேக் ஆகும். ஏன்னா வண்டி வந்து வெயிட்லெஸ்ஸா குடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டி பெர்ஃபார்மன்ஸ்க்காக நல்லா கட்டு குடுக்கணும், பெண்ட் போடணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா குடுத்துருக்க காரணத்தினால, அந்த ஒரு பிரச்சனைய நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியில ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்க. குறிப்பா சொல்லப்போனா இங்க வாங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த டிஎஃப்டி டிஸ்ப்ளே 5.5 இன்ச் டிஎஃப்டி டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. அந்த கிராபிக்ஸ் ஆரம்பிக்கும்போது வரக்கூடிய அந்த கிராபிக்ஸ் சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. என்கேஜிங்கா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த டிஸ்ப்ளேவும் பாருங்களேன். எப்படி அழகா அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ல இருக்கக்கூடிய மாரி அந்த நீடில் வந்து அ ஒரு 40 டிகிரி அந்த மாரி இடத்துலருந்து ஸ்டார்ட் ஆகாம ஸ்ட்ரெய்ட்டா 0 டிகிரில இருந்தே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து ஒரு விதமான ஒரு எமோஷன கிரியேட் பண்ணும் வண்டி ஓட்டும்போது. நெறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. இங்க அந்த இன்ஃபர்மேஷன நீங்க டாகிள் பண்றதுக்காக, உங்களுக்கு இங்க மோட் ஸ்விட்சஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ அந்த மோட் ஸ்விட்சஸ் வந்து நீங்க பிரஸ் பண்ணும்போது, உங்களுக்கு நீங்க என்ன சேஞ்ச் பண்ணணுமோ, ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கு. டைரக்ட்டா வந்து நீங்க அ உங்களுக்கு கால்ஸ் வந்துச்சு அப்டின்னா, அந்த ஆப் மூலியமா நீங்க டைரக்ட்டா கால்ஸ் கனெக்ட் பண்ணி நீங்க பேசலாம். இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. வெளியில இருக்கக்கூடிய அவுட் சைட் சிட்டி டெம்பரேச்சர் என்னன்றது இருக்கு. கிளாக் இருக்கு. மியூசிக் ஃபீச்சர்ஸ் இருக்கு. நேவிகேஷன் இருக்கு. ஸோ இது எல்லாமே நேவிகேஷன் வந்து உங்களுக்கு பக்கா மேப் நேவிகேஷன் மாரி வந்துரும். ஸோ இது வந்து உங்களுக்கு Aprilia SR175ல இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ அடுத்து வந்து இந்த வண்டியுடைய பூட் ஸ்பேஸ பத்தி பார்க்கலாம். ஸோ சீட்டிங்க பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா, அ இந்த சீட் வந்து உங்களுக்கு நீங்க கொஞ்சம் டாலா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அது மட்டும் இல்லாம 2 பேர் உட்கார்றோம்னா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கணும். பின்னாடி இருக்கவங்களுக்கு ரொம்ப குறுகிய மாரி இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக ஃப்ரண்ட் சீட்ட வந்து பாதியா ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. அண்ட்
அந்த கர்வும் வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் ஹக் ஆயிக்கிற மாரி, அதாவது டிரைவருக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் சப்போர்ட் குடுக்குற மாரி தான் வந்து இந்த ஹம்ப் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஸ்லாண்டிங் கர்வ். பின்னாடி இந்த இடத்துல வந்து உங்களால பில்லியனால கம்ஃபர்டபுளா உட்கார முடியும். அந்த அளவுக்கு குஷனிங் குடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் பின்னாடி பிடிச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த கிராப் ரெயில் வந்துரும். ஸோ, அதனால வந்துட்டு பின்னாடி உட்கார்ற பேசஞ்சருக்கு அவ்வளவா பிரச்சனை இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கியர் பாக்ஸ பொறுத்தவரைக்கும் சிவிடி கியர் பாக்ஸ். ஸ்டார்ட்டிங்ல ஒரு சர்வீஸ் விடுற வரைக்கும் நம்ம வந்து வண்டிய கொஞ்சம் பொறுமையா ஓட்டுனோம் அப்படின்னா, வண்டியோடைய கியர் பாக்ஸ் வந்து நல்லாவே செட் ஆயிடும். ஸோ இதுவரைக்கும் பெருசா அப்ரிலியா கியர் பாக்ஸ்ல அந்த அளவுக்கு பிரச்சனை வந்தது இல்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்லைக் 4, 5, 7 அந்த மாரி வண்டிகள்லாம் தாண்டி எஸ்ஆர் 174 வந்து நல்ல பிராக்டிகலான ஒரு வண்டியா இருந்திருக்கு. நெறைய பேர் எஸ்ஆர் 160ல இருந்து 175 தான் வந்திருக்காங்களே தவிர, இந்த வண்டிய யாரும் பெருசா அவ்வளவா விட்டுட்டு வேற வண்டிக்கு போணும்னு வந்து நெனச்சது கிடையாது. ஏன்னா, இந்த வண்டி குடுக்கக்கூடிய ஃபன்னு. இந்த ஸ்டார்ட்டிங் பட்டன்லயே வந்து இருக்கும். ஆன், ஆஃப்ன்னு இருக்காது. ஆஃப், ஃபன்னுன்னு இருக்கும். ஸோ அந்த ஃபன் வந்து எப்பவுமே நமக்கு தேவையான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அதனால இது வந்து ஒரு ஃபன்னான ஒரு பைக்கு. ஃபன்னான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லியே ஆகணும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் சீட் ஹைட் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதோடைய பூட் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 11 லிட்டர்ஸ் வந்து குடுத்துருக்குறாங்க. ஸோ 11 லிட்டர் பூட் ஸ்பேஸ். இங்க வந்து உங்களுக்கு அழகா ஒரு இது வந்துருச்சு பாருங்களேன். லைட் வந்துருச்சு. இதெல்லாம் சரியான டீட்டெயில்டு. இதுல என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள வந்துட்டு வெறும் உங்களால வந்து ஒரு அப்ரிலியாவுடைய ஹெல்மெட் அவங்க குடுப்பாங்க இல்லையா? வண்டியோட வரக்கூடிய ஹெல்மெட். வெஸ்பா ஹெல்மெட், அப்ரிலியா ஹெல்மெட். அது மட்டும் தான் வந்து உங்களால உள்ள ஃபிட் பண்ண முடியும். வேற எந்த ஹெல்மெட்டும் ஃபிட் பண்றதுக்கு அவ்வளோ ஸ்பேஸ் கிடையாது. ஸோ அது ஒரு விஷயம். அடுத்து வந்து இங்க சார்ஜிங் சாக்கெட் ஒண்ணு குடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பெட்ரோல் வந்து நீங்க ஒரு ஒரு வாட்டியும் சீட்ட திறந்து தான் உள்ள பெட்ரோல் ஃபில் பண்ற மாரி இருக்கும். ஓகே, ஃபைன். அடுத்து வண்டியோடைய மைலேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து 7 லிட்டர் ஃபியூல் டேங்க் இருக்கக்கூடிய ஒரு பைக். 7 லிட்டர் ஃபியூல் டேங்க் நீங்க ஃபுல் பண்ணீங்கன்னா, இதோடைய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டருக்கு 35லேருந்து 40 வரைக்கும் 175 சிசி ஸ்கூட்டர் வந்து குடுக்குது. ஸோ இந்த மைலேஜ் அதிகமா, கம்மியா அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. அண்ட் அடுத்து வந்து இந்த வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 780 கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நல்ல அதிகமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சீட் ஹைட்ட பொறுத்தவரைக்கும் 175 சீட் ஹைட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஓகே. அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹைட். எல்லா ஹைட்ல இருக்கவங்களும் அத வந்து கம்ஃபர்டபுளா உட்காந்து ஓட்டலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அ என்ன பொறுத்தவரைக்கும் இது கொஞ்சம் நேரோவா இருக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த அளவுக்கு விலாசமா இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் இடிக்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. பட் ஸ்டீரிங்க திருப்பணும் அப்படின்னா, ஹேண்டில் பார திருப்பணும்னா, அது வந்து உங்களுக்கு தொடையில டிஸ்டர்ப் ஆகாது. பட் உட்கார்ந்திருக்க அந்த பொசிஷன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப திருப்பும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். பட் உட்கார்ந்திருக்க பொசிஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரொம்பவே ஹேண்டில் பாருக்கு பக்கத்துல உட்கார்ந்திருக்க மாரி, ரொம்ப கமிட்டடா உட்கார்ந்திருக்க மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அது மட்டும் லாங் டிரைவ்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஹேண்டில் பார்ஸும் நல்லா வைடா குடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்ஸ பத்தி சொல்லணும். பிரேக்ஸ பொறுத்தவரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து குடுத்துருக்காங்க. பெரிய நல்ல விஷயம். அப்ரிலியா பிரேக்ஸு இன்டர்நேஷனலா சரி, எல்லாத்துலயும் அப்ரிலியா பிரேக்ஸ் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு பிரேக்ஸ்ன்னு சொல்லலாம். பிரேக்ஸ்ல வந்து எந்த ஒரு குறையுமே அப்ரிலியா வச்சிருக்கவே மாட்டாங்க. அதுல 100% கேரண்டீடா நான் சொல்லியே ஆவேன். ஓகே. அடுத்து வந்து வண்டியோட பிரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வண்டியுடைய பிரைஸ் அப்படிங்கிறது நீங்க டைரக்ட்டா ஷோரூம் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஒரு ஷோரூம்லயும் வந்து ஒரு ஒரு பிரைஸ் வந்து டிஃபர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்தந்த மந்த் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது அப்ராக்ஸிமேட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,54,000. ஸோ இந்த வண்டிக்கு 175 சிசி ஸ்கூட்டர் வித் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ், ஸ்போர்ட்டி பெர்ஃபார்மன்ஸ், ஸ்போர்ட்டி எக்ஸாஸ்ட் நோட்டு இந்த மாரி நெறைய விஷயங்கள் சேர்ந்து இந்த வண்டியுடைய பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1,54,000 கிட்ட வருது. ஸோ இந்த மணிக்கு இந்த ஸ்கூட்டர் வேல்யூபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நான் வேல்யூபிள் தான் சொல்லுவேன். இந்த மணிக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து வேல்யூபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது ஒருத்தங்க பிராக்டிகல தாண்டி ஃபன்னுக்கு வந்து பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்க பிராக்டிகாலிட்டிய விட ஃபன்னுக்கு பயங்கரமா இம்பார்ட்டன்ஸ் குடுப்பீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஓகே. ஸோ இந்த வண்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பிராக்டிகாலிட்டி எல்லாம் வந்து பெருசா கண்டுக்க மாட்டீங்க. ஃபன்னு எனக்கு வந்து வண்டி ஓட்டும்போது பயங்கரமா ஃபீல் ஆகணும். அப்படிங்கிறத மட்டும் நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வண்டி உங்களுக்கான ஒரு வண்டி அப்படின்னு நான் வந்து சொல்லியே ஆவேன். ஸோ அப்ரிலியா எஸ்ஆர் 175 இஸ் ஃபார் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அடுத்த ஒரு ரிவ்யூல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நவீன். பாய். இது ரைடு வித் வைப்.